ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருவரேஸ்வர பாகியலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேச ராசியில சூரிய பகவான் அமர்ந்திருந்தா என்ன பலன்களை அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மேசம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்திற்கு முதல் வீடு. அது செவ்வாய் பகவானுடைய வீடு. இது தலையை குறிக்கக்கூடிய வீடு. இந்த இடத்துல தான் சூரிய பகவான் தன்னுடைய உச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க? தலைமை பண்பை கொடுப்பாங்க. கோபம், செவ்வாய் பகவான் அப்படின்னாலே கோபத்துக்கு காரகர் அவர் தான். கோபம் இவங்களுக்கு சட்டுன்னு வந்துடும். உணர்ச்சி வசப்படுறதுல ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க. பேர் புகழ் அந்தஸ்துக்காக எதையும் இழக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும். தான தர்மம் செய்யறதுல இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லை, தீர்த்த யாத்திரைகள், ஆன்மீக சுற்றுலாக்கள், ஆன்மீகத்தில் இவங்க ஒரு தலைவராக இருந்து 4 பேத்துக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுல இவங்க ரொம்ப ஆர்வமாக இவங்க இருப்பாங்க, செயல்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய தலைவர்களை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு மேசத்துல சூரியன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அரசாங்க உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஜாப்ல இருக்கவங்க எல்லாம் மேசராசியில சூரியன் உச்ச நிலையில இருக்கிற அமைப்பு அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியும். அப்போ சூரியன் மேசராசியில அமர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு சுயமரியாதையும் கௌரவமும் பேர் புகழ் அந்தஸ்தையும் தான தர்மம் செய்யக்கூடிய பண்பு, ஆன்மீகம், அனைத்து நற்குணங்களும் இவங்கள்ட்ட உள்ளிருத்தி இருக்கிறதா ஜோதிட நூல்களும் சொல்லுது. நம்ம நடைமுறையிலையும் நிறைய பேர்த்த இதை நம்ம பார்க்க முடியும். மொத்தத்தில் சூரியன் உச்சநிலை அடையக்கூடியது அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.